இன்றைய சமுதாயத்தில் 2 விதத்தில் ஹராமான வீடுகளும் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒன்று சீதன வீடு. இந்த சீதன வீடுங்கிறது பெண் தரப்பு கிட்ட இருந்து மாப்பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வீடு, அது ஹராம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், வஆத்துன் நிஸா ஸதகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை மனமுவர்ந்து கொடுத்து திருமணம் முடிச்சு கொள்ளுங்க. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சூரத்து நிஸாவுல சொல்லி காட்டுறான். பெண்ணுக்கு மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணணும். பெண்ணுகிட்ட இருந்து வீடு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆணுடைய இடத்துல தான் பெண் வசிக்கணும். பெண்ணுடைய காலடியில போய் பெண் இருக்கிற இடத்துல போய் ஆம்பளை இருக்கிறல்ல, ஒரு வியாபார பொருள் இல்ல. ஒரு ஆண் அர்-ரிஜாலு கவ்வாமூன அல நிஸா, ஆண் தான் பெண்களை நிர்வாகம் செய்கிறவர் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எங்கேயும் ஒரு சமுதாயத்துக்கு ஆண் பெண் தலைவத்துவத்தில் வாரத்தை இஸ்லாம் சொல்லவே இல்லை. எந்த ஒரு கூட்டத்துக்கு ஒரு பெண் தலைவியாகிறார்களோ அந்த கூட்டம் வெற்றி பெறாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெண்கள் இமாமத்து செய்யறதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. ஆண் தான் பெண்ணுக்கு இமாமத்து செய்யணும், இல்லாட்டி தனித்தனியே தான் தொழணும். அப்ப இமாமத்து மட்டும் இல்ல, தலைமைத்துவம் மட்டும் இல்ல, எதுலையுமே ஆண் தான் அவருடைய அதிகாரத்துல அவனுடைய செலவுல நாம் பெண்ணை வச்சுட்டு இருப்பாங்க. இது ஆண் ஆதிக்கம் அல்ல, இது பெண்ணுக்கு கொடுக்கிற பாதுகாப்பும் உரிமையும். ஆண் பெண்ணை பாதுகாப்பாக அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சிட்டு இருப்பார். பெண்ணுக்கு இதுல எந்த கஷ்டங்களும் பெறக்கூடாது. அப்ப பெண்ணு ஒரு ஆண் அவர வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கணும், அதுதான் இஸ்லாம். ஆனா அன்றைக்கு ஒரு சில பகுதிகள் என்ன நடக்குது, சீதனம் என்கிற ஒன்று தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. வீடு மட்டும் இல்லை என்றால் அங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாகுது. சிலர் மாப்பிள்ளமார் கேட்கிறாங்க, எனக்கு ஒரு சதவும் சீதனம் தேவையில்ல, வீடு மட்டும் போதுங்கிறாங்க. அதை விட பெரிய சீதனமா சொல்லுவாங்க, ஆனா அசைஞ்சு அசைஞ்சு தின்னுமா, வீடு அசையாம தின்னுமான்னு. ஒரு வீடு கட்டி பார்த்தா தான் அதனுடைய வலிமை தெரியும். ஒரு வீடு கட்டி பார்த்தா, சின்னதா ஒரு வீடு கட்டி பார்த்தா தான் அதுல எவ்வளவு கொட்டணும் எவ்வளவு செலவு பண்ணணும் என்று ஒரு ஆம்பளைக்கு தெரியும். இன்னைக்கு சீதன வீடு எவனோ கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால வீண் விரயமும் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம செலவழிச்சா தானே. அந்த பெண் பார்க்கறதுக்கு ஒரு குரூப் போகும் பாருங்க, அவங்க பெண் பார்க்க போகல, பெண்ணை தவிர மற்றெல்லாம் பார்த்துக்கிட்டு வராங்க. அவங்க பேரு தான் பொண்ணு பார்க்க போறாரு, அங்க போய் பார்ப்பாங்க. அட்டாச் பாத்ரூம் இல்ல, முன்னுக்கு ஆசி வளைக்கல, முன்னுக்கு ஒரு பிளைட் ஒன்று இறக்கல, அங்கால ஒரு காம்பரவுண்ட் முடியல, இதுக்கு பெயிண்ட் காணாது, அவடுத்த ஒரு சிங்க் வைக்கல, இவடுத்த ஒரு ஒவ்வொரு குறையாக அந்த வீட்டுல குறை பார்த்துட்டு போய் இதெல்லாம் முடிங்க அப்பதான் கல்யாணம். அப்ப கக்குஷிக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்க போனது, அட்டாச் பாத்ரூம் இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை அழைக்கிறாங்களே, ஆறு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க, என்ன தேவை இருக்குது அப்படிங்கிற. ஒரு ஆண் தான் பெண்ணை கல்யாணம் முடிச்சு அவர் வீட்டுக்கு கொண்டு வரணுமே தவிர, ஒரு பெண்ணு வீடு கட்டி வச்சுட்டு மாப்பிள்ளை தர்றதுங்கிறது விபச்சாரத்துக்கு வேறொரு பேர் வச்ச மாதிரி இருக்கும், அது கல்யாணம் கிடையாது. எனவே நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும், சீதன வீட்டில் இருக்கிறோம் என்றால் ஹராமான ஒரு சொத்துல இருக்கணும். யார் பங்கெல்லாம் அதுல கலந்திருக்குது, மச்சாமாருடைய பங்கெல்லாம் இருக்கும். அந்த பெண்ணுக்கு சகோதரமாரு கொடுக்க வேண்டிய அனந்தர சொத்தை தான் இது மூட்டைப்பூச்சி மாதிரி மட்டும் வந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த புது மாப்பிள்ளை. ஒரு ஆம்பளை மௌத்தானா அவன் சொத்துக்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அனந்தரமா பிரியணும். இன்னைக்கு மௌத்தாகிற ஒரு முஸ்லீம் காட்டுங்களேன், நம்ம இலங்கையில மௌத்தான உடனேயே அனந்தர சொத்து பங்கு பிரிக்கிறாங்களா, இருந்ததான பிரிக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்து முடிஞ்சிட்டு தான் ஒரு ஆளு மண்டையை போட்டுட்டு இருக்கிறான். ஒரு பொம்பளை மௌத்தானா அந்த பொம்பளைக்கு ஒரு சொத்து இருக்கும், உம்மா மௌத்தானா உம்மாட சொத்து வரையா இருக்கணும், பாப்பா மௌத்தானா பாப்பாட சொத்து வரையா இருக்கணும், அது அனந்தரமாக பிரியணும். அது வாப்பாக்கும் போகும், உம்மா மௌத்தானா வாப்பாக்கு ஒரு பங்கு போகும், பிள்ளைகளுக்கு வேறும், அதுல உம்மா உயிரோடு இருந்தா அதுல உமாக்கு போகும். அப்ப இந்த அனந்தர சொத்துக்கள் நமக்கு பிரிஞ்சிட்டு வரும்போது சில வேளை சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சொத்துக்கள் சேர்ந்திருக்கும். அதான் ஒரு சின்ன பருவயசை அடையாத ஒருத்தருடைய சொத்துக்களை பாதுகாத்து கொடுக்கிற சட்டம் எல்லாம் இருக்குது. ஆனா நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்படி ஒன்றும் இல்லையே. அந்த விகிதாசாரங்கள் சரியா இருக்கணும். இருந்து அப்ப ஒவ்வொரு ஆம்பளைக்கு ஏற்கனவே சொத்துக்கள் இருக்கும், அப்ப அவன் கல்யாணம் பண்ணிக்கு போவான், அவன் வீடு கட்டி கல்யாணம் பண்ணணும். அப்பதான் ஒரு ஆம்பளைக்கு இங்க மரியாதையும் மதிப்பும் இருக்கும். அப்ப சீதன வீட்டுல யார பங்கு கலந்திருக்குது, மொத்தமா ஒரு பொம்பளைக்கு ஒரு மாப்பிள்ளை என்ன ஒரு ஆம்பளை என்ன செய்வான், வீட்டை கொடுத்துருவான். அதுல ஆறு பங்கு இருக்குது, அங்க இருக்கிற 4 ஆம்பளை பிள்ளைக்கு பங்கு இருக்குது. அங்க அப்பாவியா 2 ஆம்பளை நிப்பான், அவன் பங்கு ராத்த தங்கச்சி மாதிரி கொடுத்து முடிஞ்சு கையை தட்டி விட்டுருவாங்க வாப்பா அம்மாவும். என்ன செய்யற நாம் அப்படின்னா, நீ எங்க சரி வாங்கிட்டு போ, உன்னை சும்மாவா விட்டோம், ஆம்பளை நீ அப்படிங்கிறாங்க. பிச்சை எடுக்கிறதுக்கு பெரிய ஒரு குவாலிபிகேஷன் தான் ஆம்பளை.
ஒரு தொழிலும் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆம்பளைண்டா கொடுத்து எடுக்கிறாங்க. அப்ப இன்னொருத்திட சொத்தை போய் என்ன செய்யறாங்க, அவதரிக்கிறாங்க, அவன் சொத்தை கைவிட்டு இருக்கிறான். அப்ப காரணம் வேற சொல்றாங்க, நாங்கள் சும்மாவா இருந்தோம், நாங்களும் 4 வீடு கட்டணும் தானே அப்படிங்கிறாங்க. நீங்க அநியாயமா கொடுத்தா நீங்க இன்னொரு இடத்த அநியாயமா எடுக்கலாமா? நம்ம பிட் பாக்கெட் ஒருத்தன் அடிச்சுட்டான்னு சொன்னா நம்ம இன்னொருத்தன் பாக்கெட் எடுத்துக்கிட்டு இறங்குறா பஸ்ல, கூடாது இல்ல. எனவே சீதனம் என்கிற ஒன்று ஒரு ஹராமான சொத்து இருந்தா திருப்பி கொடுத்துடணும். நம்ம சீதன வீட்டுல இருக்கிறோமா, வேணாம் நான் வாடகை வீட்டுல இருந்துருவோம், இதை தூக்கி கொடுத்துடணும் மாமனார் கிட்ட, இதை நீங்க கொடுக்க வேண்டிய ஆள்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்? இது நாளை மறுமையில வந்து பிடிக்கிற இடம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனில் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமான்னு கேட்கிறாங்க. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, மல்லா இந்தஹு தீனாருன் வலல் மத்தா வலல் அம்திஆ, யார்கிட்ட காசு பணம் சொத்து சுகம் எதுவுமே இல்லையோ அவன் தான் வங்குரோத்துக்காரன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா? நாளை மறுமையில தொழுகையோட வருவான், நோம்போட வருவான், ஹஜ்ஜோட வருவான், தர்மத்தோட வருவான், சகாத்தோட வருவான், எல்லாம் வந்துட்டு நிற்பான். அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் சரியா செஞ்சிருக்கான். ஒருத்தன் எழும்பி அக்கல மாலி ஹராமன், என் சொத்தை அநியாயமா திண்டிக்கான் யா அல்லாஹ்னு ஒருத்தன் எழும்புவான். யார் எழும்ப போறான்? மாமனார் மச்சாமார் தான் எழும்புவான். சிரிச்சுக்கிட்டானே தந்தையர், நல்ல தானடா தந்தையர் அப்ப கேட்கலாமா? அங்க மகளையே கண்டு ஓடுற காலம் அது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, சகோதரனை கண்டு ஓடுற நாள் அந்த நாள். வ உம்மிஹி வ அபி, உம்மா வாப்பாவை கண்டு ஓடுற நாள். வ ஸாஹிபத்திஹி வ பனி, பொண்டாட்டி பிள்ளைகளை கண்டு ஓடுவோம். அந்த நாளின் கடுமை புள்ள பொண்டாட்டி உம்மா வாப்பா எல்லாம் பார்க்காது, நான் எப்படியாவது தப்பணும். அந்த நாள் மச்சான் பாப்பானா, மருமகன் பாப்பானா, அநியாயமா வேண்டி எடுத்துட்டான் யா அல்லாஹ்னு கேட்க போறான். அநியாயமா அப்ப இருக்கிற நன்மை எல்லாம் கொடுக்க போறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தன் இப்படி கேட்பான், நன்மையில போய்த்திரும். அரபனி, இன்னொருத்தன் சொல்லுவான் என்ன அடிச்சுட்டான், அவன் நன்மையில போகும். இன்னொருத்தன் சத்தமணி, என்னை ஏசிட்டான்றான், நன்மை எல்லாம் போகும். இருக்கிற நன்மை முடிந்ததுக்கு பிறகும் குறை சொல்றதுக்கு இன்னொருத்தன் எழும்பி நிப்பான், கொடுக்க நன்மை இருக்காது. அப்ப பாதிக்கப்பட்டவனின் பாவம் கொண்டு வந்து இவன் தலையில வைக்கப்பட்டு பாவியாகவே நரகம் போறானே, இவன் தான் வங்குரோத்துக்காரன். இந்த நிலைமை சீதன வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனால திருப்பி கொடுத்துடணும். வேணாம், சொத்தை நீயே வச்சுக்கோ. அல்லாஹ்வுல தவக்கல் வச்சு நாங்க கொஞ்சம் முயற்சி செய்வோம், உழைப்போம். நிச்சயம் அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் வழங்கிருக்கிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்க தியாகம் செஞ்சா அல்லாஹ் நமக்கு தருவான். நான் கேட்கிறேன், 1,00,000 முஸ்லிம்கள் 90ஆம் ஆண்டு 1,00,000 முஸ்லிம்கள் அகதியா ஓடி வந்தோமே, இந்த யாழ்ப்பாணம் மன்னார்ல இருந்து ஓடி வந்தோமே, உடுத்த உடுப்போட தானே ஓடி வந்தோம். எங்க போய் சீதன் வீடு கேட்டாங்களா? நல்லா தானே இருக்கிறாங்க. ஒருத்தம் கூட செத்து போகலையே, சூசைட் பண்ணலையே, பிச்சைக்கு போகலையே. அங்கிருந்து ஓடி வந்தெல்லாம் வெளிநாடுகள்ல, இலங்கையில பல இடங்கள்ல நல்ல அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கலையா? காணி கொடுக்கலையா? வீடு கொடுக்கலையா? அவங்க உழைச்ச கவர்மெண்ட் எல்லாம் பில்டிங் கட்டி கொடுக்கல, நம்மளா உழைச்சி எடுத்தோம். அந்த முயற்சி நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சாங்க, அல்லாஹ் கொடுத்தான். இதுக்குள்ளேயே இருப்பீங்க நீங்க. மன்னார்ல இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து வந்த நீங்க என்ன பிச்சையா எடுத்த? நம்ம நடு ரோட்டுக்கு வந்துட்டோமா? நல்லா தானே இருந்தோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தருவான் நம்பிக்கை நம்மகிட்ட இல்ல. அந்த நம்பிக்கையோட நம்ம இருக்கணும். எனவே இந்த ஒரு வீடு ஹராத்துல இருக்குது இன்றைக்கு நிறையவே.